ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 2.46 1 -3 9 -27 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் 8 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8 உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. பொதுவாக n உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னென்னா, பெருக்குத்தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா Sn = a × r⁻n−1 / r−1. இங்கே கண்டிஷன் என்னென்னா r ≠ 1 இருக்கணும். ஓகேங்களா, கம்பல்சரியாக அப்படி இருந்தால் தான் அந்த கணக்கை ப்ரொசீட் பண்ண முடியும். r வந்து 1 மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, இப்போ கொடுக்கப்பட்ட பெருக்குத்தொடர் வரிசையை பார்ப்போம். 1 -3 9 -27 அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு இருக்குது. இதுலேருந்து a என்ன அப்படின்னு பார்த்தோன்னா a = 1. சரி, ரைட், ஓகே. r என்ன அப்படின்னு பார்த்தோன்னா t2 - t1 t2 என்ன -3 / 1 -3. ஆறும் கண்டுபிடிச்சாச்சு. r என்ன கிடச்சிருக்குது, r = -3 கிடச்சிருக்குது. ரைட், ஓகே. இப்போ அடுத்தது ஏவும் தெரியும். இன்னொன்று என்ன, n தான் வேணும். n = 8ன்னு கேள்வியிலே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான், வேறு ஒன்றும் வேலை இல்லை. எஸ் 8 இங்கே பார்த்தீங்களா, n இருந்த இடத்துல 8 போட்டேன், = a இருந்த இடத்துல 1 போட்டேன், இன்ட்டு r இருந்த இடத்துல -3 போட்டாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், ஃபார்முலா இங்கே இருக்குது, கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. a இருந்த இடத்துல 1 போட்டேன், r இருந்த இடத்துல r-ஓட வேல்யூ -3 போட்டேன், rக்கு பவரில் n இருக்குது, n-ஓட வேல்யூ 8 போட்டேன். அதுக்கப்புறம் -1 / -3, r இருக்கிற இடத்துல -3, அதுக்கப்புறம் -1 இருக்குது, அதெல்லாம் அப்படி அப்படியே போட்டாச்சு. சரிங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா, இந்த 1 உள்ள பெருக்கி எந்த மாற்றமும் ஏற்படுத்தாது. அதனால் 1ஓட எதை பெருக்கினாலும் திருப்பி அதே வேல்யூ தான் கிடைக்கும். இந்த 1 விட்டுட்டேன். அதுக்கப்புறம் -3 8 தடவை போட்டு போயிருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், -3 பவரில் 8 இருந்துச்சா, பாருங்கள், -3 பவரில் 8 1 2 3 4 5 6 7 8 -3 8 தடவை போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற 2 -3 பெருக்கி -× -+3 × 3 9. அதே மாதிரி தான் -3 × -3 +9. அதேமாதிரி இந்த -3 -3 +9. அப்புறம் இந்த -3 -3 +9. 4 9 +9 கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் 9 9 81 9 9 81. அப்புறம் 81 81 இருக்குன்னா 6561. ஸோ இந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாமா, 6561 -1 / -4 போட்டாச்சா, = 6560. இங்கே பாருங்கள், 6561 -1 போச்சுன்னா 6560. டிவைடில் என்ன இருக்குது, -4 இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா. இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும், ஒரு நாள் 4 குறி இருக்குது, குறி என்ன கேன்சல் பண்ணல பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 இருக்குது, அதில் ஒரு நாள் இருக்குது. அடுத்தது மீதி 2ன்னு வரும், 25ன்னு வரும். 6 நாள் 24ன்னு வரும். கரெக்டுங்களா, 6 நாள் 24, மீதி 1 16, 4 நாள் 16 0 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த மைனஸை எடுத்து 1 நீங்கள் அப்படியே மேலே எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மைனஸ் எப்படி கேன்சல் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 6560க்கு முன்னாடி ப்ளஸ் தானே இருந்துச்சு. ஸோ அந்த ப்ளஸ்ஸு நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்படி ஒரு ப்ளஸ் இருக்குது, டிவைடில் ஒரு மைனஸ் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, -/−/−ன்னு எழுதலாமா. ஸோ இப்போ இந்த மைனஸுக்கும் கேன்சல் ஆகி பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த மைனஸ் அங்கே வருது. ஸோ அதனால் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, டைரெக்டாக எடுத்து ஆன்சரை எழுதிக்கலாம். பார்ப்பாங்களேன், S8 = டினாமினேட்டரில் பகுதியில் இருக்கிற மைனஸ் மேலே வந்துச்சு, -1640. கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க, முதல் 8 உறுப்புகளின் கூடுதல்னு கேட்டிருந்தாங்க. ஸோ முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிச்சாச்சு, -1640. தேங்க்யூ.